ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காதை மூடி சமைக்கவும் கிடையாது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த செரு பேஸ்க்கு வந்து திருப்பி உயிர் வந்துருச்சு. ஸோ அக்கா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. சொல்லுங்கக்கா, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? பப்ஸா, ப்ளம் கேக்கா, டவர் கேக்கா? புது கிச்சன், புது லொகேஷன், புதுசா எதா பண்ணலாமே. புதுசா? ஓ ரைட், புரிஞ்சு போச்சு. நீங்கள் அதை சொல்கிறீங்களா? எஸ், அப்போ சொல்லிடுவோமா? சொல்லிடலாம். வெல்கம் டு என்னக்கா சமைக்க போகிறோம்? இன்னைக்கு வந்து ஒரு ஃபியூஷன் டிஷ் பண்ண போறோம். மெக்சிகன் அண்ட் இந்தியன் கம்பைன் பண்ணி. மெக்சிகன் இந்தியன் எப்படி என்னக்கா சம்பந்தமா? மெக்சிகன் என்னெல்லாம் இருக்கும்? என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவா? மெக்சிகன்னா வந்து இந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் அடிச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஓகே. நாச்சோஸ், டாக்கோஸ். டாக்கோஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணுமா? நாச்சோஸ் டாக்கோஸ். அதுல இருந்து நம்ம டாக்கோ எடுத்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ டாக்கோ, பன்னீர் டிக்கா, ரெண்டுமே மிக்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? ஸ்வீட் பொட்டேட்டோ டாக்கோ, பன்னீர் டிக்கா. ஐயோ, ரெண்டு ஊர் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஒரு ஹை புரோட்டீன் வெஜிடேரியன் டிஷ்ஷோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேனா? யாரு? ஹை புரோட்டீன். நான் தான். வேற யாரு? ஜிம்முக்கு போறேன்னு என்னைய தானே காட்டுறேன். சரி ஓகே அக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னக்கா? ஃபர்ஸ்ட் வந்து பாயில் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஒண்ணே ஒன்று எடுத்துக்கலாம். அதை நீங்க மேஷ் பண்ணிக்கோங்க. அது வச்சு இப்போ இதுல நம்ம ஒரு கப் ஆட்டா போட்டுக்கலாம். ஆட்டா, கோதுமை மாவு. அதோட சேர்ந்து ஒரு நிமிஷம் கொஞ்சோண்டு ஓகே ஓகே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், குட்டி ஸ்பூன், ஒரு ½ ஸ்பூன் போடுறோமா? ஆமா. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அது ஒரு 1/4 ஸ்பூன். சில்லி பவுடர், உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு. மேத்தி, கஸ்தூரி மேத்தி, கொஞ்சோண்டு சூப்பர். மாங்காய், கஸ்தூரி இல்ல, கஸ்தூரி மேத்தி. அப்படியா? நான் இத்தனை நாள் காலையில் போய் கஸ்தூரின்னு இருந்தேனே. அட பாவிங்க, இது என்னைக்காவது ஒரு நாள் யாராவது சொல்லி கொடுத்துருந்தா வச்சு புழைச்சிருந்துருப்பேன். ஆம்ச்சூர் பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் பவுடர், ஜீரா தூள் கொஞ்சோண்டு. ஓகேவா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஆமா. அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு தான். நமக்கு இப்போ தேவையான எவ்வளோ? கொஞ்சோண்டு, ஒரு half ஸ்பூன். ஸோ நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா 2 ஸ்பூன்ஸ். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? ஆமாம். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு. ஓகேவாக்கா? ஓகே. அருமையா ஒரு சப்பாத்தி மாவு டோ மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி சர்க்கிளாக ஃப்ளாட்டன் பண்ணிட்டு சப்பாத்தி போட்டு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குக்கா. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இது 5 மினிட்ஸ் விட்டுடலாம். 5 மினிட்ஸ் விட்டு. ஓகே, நீ இதாக பண்ணிக்கோ. போட்டுணுமா? அந்த சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சுல? சூப்பர். பால்ஸாக பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல? பயங்கரம். ஜஸ்ட் மேக் இட் இன்டு a pot. இது போதுமா? இந்த அளவுக்கு லேசா ஆயில் ஊத்திக்கோ கையில. ஜிம் ரோஸ் யாராவது இருந்தீங்கன்னா வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதை வந்து ஃப்ளாட் ஆக்கி உருட்ட போகிறோம். சப்பாத்தி உருட்ட போகிறோம். உருட்ட போறீங்க. போகிறேன். இது மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆமாம், மாவு போட்டு இதுலேயே போட்டுக்கலாம். ஓ, அதுக்குள்ளே போட்டு பரட்டி எடுத்துலன்றீங்களா? என் உருட்டை மட்டும் பாருங்க, ரவுண்டாக உருட்டும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி போட்டுடலாமா? இப்படி வாங்கிக்க. எனக்கு அது நார்மலாக அப்படியே சப்பாத்தியாகவும் சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாம். சப்பாத்தியோ இது மாதிரி கர்டோட, ஊறுகாவோட. டயட் பாய்ஸ்க்குலாம் கொஞ்சம் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்ல? எஸ். சைட்ஸ் மட்டும் நல்லா கேட்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம்ல? ஆமாம். அக்கா சூப்பராக சப்பாத்தி போட்டாச்சுக்கா. அடுத்தது பன்னீர் சாப் பண்ணிக்கலாம்.
அதாவது எனக்கு வேலை வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. பார்த்து கை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போதான் அவஸ்தைக்கூடமா பேசாதீங்க. ஹாஃப் பண்ணிடு, ஹாஃப். சூப்பர். பன்னீர் ரெடி. இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு கேப்சிகம் குட்டி 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 குட்டியா சாப். அதுக்கு வந்துருச்சு. அதுக்குள்ளேயும் ஷாப்பிங்ஸ்லாம் முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு. பன்னீர் டிக்கா அந்த ஃபில்லிங் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் ஆயில். ஹாட் ஆயில் இது, ஓகேவா? சூடான எண்ணெய். லைட்டாக சூட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஓகே. சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையானது இது, ஓகேவா? ஏன் கரெக்டாக எடுக்கிறேன் போலியே. கரம் மசாலா அதிகமாக. ஓகே. இது வந்து சாப் பவுடர் கொஞ்சம் பாதி கொஞ்சம், அதாவது 1 பிஞ்ச் ஆம்ச்சூர் பவுடர். இது மாங்காய் தூள். இதுக்கா சாட் மசாலா அதே மாதிரி கொஞ்சோண்டு சாட் மசாலா. கொஞ்சோண்டு கசூரி மேத்தி. ஓகே. இது பேசன் கடலை மாவு ஒரு ஸ்பூன். ஒன்று கொஞ்சம் போட்டுக்கோ. ஓகே, சூப்பர். அந்த ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போ இதில் கொஞ்சோண்டு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கர்ட். கட்டியாக இருக்குது. இது ஒரு ஸ்கிர் யோகர்ட்டா? ஹங் யோகர்ட். எந்த யோகர்ட்டாக யூஸ் பண்ணலாம்ல? இதில் வந்து நாங்கள் க்ரீக் யோகர்ட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறது க்ரீக் யோகர்ட். கொஞ்சோண்டு உப்பு, சால்ட் தேவையான அளவு. சீ சால்ட் யூஸ் பண்ணுறோம் டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பர். அந்த டிக்கா கலர் வந்துருச்சா? சூப்பராக வந்துருச்சு. ஸ்மெல்லே சூப்பராக. ஆஹா. இப்போ இதில் நீங்கள் கஷ்டப்பட்டு சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், பன்னீர் எல்லாம் போட்டுடலாம். மேஷ் பண்ண வேண்டாம், சும்மா லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணலாம். சூப்பரா. இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் போட்டு இது எல்லாத்தையும் குக் பண்ண போகிறோம். சூப்பரா. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ண அந்த பன்னீர் டிக்கா வந்து பன்னீர் டிக்கா மிக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதனால அந்த பன்னீர் வேகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுவதா? ஒரு 5 to 10 minutes ஆகுமா? கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அந்த நம்ம இது போட்டிருக்கோம்ல, கடலை மாவு, ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி, அதாவது அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஆமாம், அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே வந்து செட்டில் ஆகி டேஸ்ட் பன்னீரோட ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே அக்கா, பன்னீர் டிக்கா ரெடி. இப்போ அதுக்கு மெக்சிகன்னாலே டாக்கோன்னு சொன்னாலே சால்சா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சால்சா ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? இந்தியன் முடிச்சுட்டு மெக்சிகன் பண்ண போகிறோம். ஆமாம், இப்போ மெக்சிகன் பண்ண. சால்சா பண்ண என்ன வேணும்? தக்காளி, வெங்காயம், ஸ்வீட் கார்ன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைன்லி சாப்டு தக்காளிஸ். அண்ட் இந்த தக்காளியில் சீடும் எடுத்துட்டோம் நம்ம. சீடு இல்லாத ஆனியன், ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ். ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி வச்சிருக்கோமா? சூப்பர். இன்னொரு ஸ்பூன் கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சிருக்கிறது. கிரீன் சில்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறது பாதி. போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லெமன் ஆட் பண்ணலாம். லெமன் கொஞ்சோண்டு. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எதுவும்
போதும் மிக்ஸ் ஓகே பண்ணி இதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். சீ சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அவ்வளோதான். சூப்பர். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ எல்லாம் இருக்கான்ட்டு. ஓகே இப்போ நம்ம டாக்கோ அசெம்பிள் பண்ண போகிறோம். எஸ் ஒன்று எடுத்து இதில் வைங்க. ஒரு டாக்கோ ஷெல் எடுத்துட்டோம். இதில் ஒரு ஹாஃப் வந்து பன்னீர் டிக்கா மிக்ஸ் போட்டுடலாம். ஹாஃப். ஓகே ஓகே அண்ட் இந்த ஹாஃப் வந்து சீஸ் போட்டுப்போம். என்ன டைப் ஆஃப் சீஸ் வேணா யூஸ் பண்ணலாமா இல்லை எப்படிக்கா? இது வந்து மாட்சரெல்லா நம்ம போட்டோம்னா ஸ்ட்ரிங்கியாக இருக்கும். கொஞ்சம் அப்படி. ஆமாம் நம்ம வந்து இங்கே இன்னைக்கு வந்து கியூப் சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர். நம்ம ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ அந்த பட்டர் மெல்ட் ஆகிற டைமில் இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாக ஊற்றிக்கலாம். போதும். ஓகே ஸோ டாக்கோலே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. நம்ம வந்து சாஃப்ட் ஷெல் டாக்கோ, ஸ்டஃப் டாக்கோ பண்ணுறோம். ஓகே ஹார்ட் ஷெல்னா தான் அப்பளம் மாதிரி அப்பளம் மாதிரி இருக்கும். ஓகே இது வந்து நல்லா கிறிஸ்பியா டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர்லயே போட்டு நம்ம ஃபுல்லா டோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா சால்சா டாப்ல ஆட் பண்ண போறோம். எடுத்துடலாம். ஸோ நம்ம டாக்கோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம சால்சா ஆட் பண்ணிக்கலாமா? சூப்பர். அதான் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கீங்க. டேஸ்ட் பண்ணிடலாமாக்கா? பண்ணிடலாம். சூப்பர். இந்தாங்கோ இந்த பீஸ் Thank you. ஓகே Cheers. cheers. என்ன சொல்றதுன்னு தெரியல. கா சீஸ் வாயில வெடிக்குதுக்கா. நல்லா பன்னீரும் சீஸும் நல்ல காம்பினேஷன். ஆமா and then நம்ம சால்சால ஃப்ரெஷ் லைம் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸும் இருக்கு, சீஸோட ஃப்ளேவரும் இருக்கு, பன்னீரோட ஃப்ளேவரும் இருக்கு, அந்த டிக்கா மசாலாவோட ஹிட்டும் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபியூஷன் டிஷ். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குன்னு அந்த ஃபீலிங்கே இல்லை. அதை பற்றி மறந்துட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ போடும். அது வந்து ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லணும்னா ஜிம் ப்ரோஸ்க்குலாம் வந்து இது செம்ம மீல். இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டா போதும், வயிறு செம்மையாக ஃபுல் ஆகிடும். கிட்ஸுக்கும் இது சூப்பரான தாராளமாக செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவல். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்திருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட்ஸ், இன்னும் அதை தாண்டி வரதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வரும். நாங்கள் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி பயங்கரமாக இதுக்கு அடுத்து உங்களுக்கு ரெசிபிஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மீடியம் எசன்ஸ் கிச்சனை வந்து உன்னோட சேர்ந்து இல்லை எங்களோட சேர்ந்து இந்த குக்கிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மீடியம் எசன்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாரம் வர வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய். பாருங்கள் செரு குக்கிங் நல்லா வரும். பாய்.